என்னை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சிருந்தது பாரதி ராஜா சார். சூப்பர். அங்கே ஜஸ்ட் மிஸ் ஆகும்போது ஒரு நாள் டைரக்டர் மணிவண்ணன் சார் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார். டைரக்டர் படத்தில் நடிக்கல பிறகு என் படத்தில் சந்தன காட்டுன்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறேன், அதில் நீ வில்லனா நடி, நாளைக்கு கூட்டு போய் கேப்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் கேப்டனை மீட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் கேப்டனை. வந்து வித்தின் 3-4 மந்த்ஸ்லேயும் எனக்கு ஒரு ரெட் கார்பெட்டாட்ட ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது. ஏன்னா அந்த காலத்துல நடிக்க உள்ள வர்றதுன்றது இப்போ வரைக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது கேப்டன் விஜயகாந்த் சாரோட நடிக்கிறதுன்றது அப்பெல்லாம் பெரிய விஷயம், கனவு மாதிரி எல்லாத்துக்கும். நேராக போனால் டப்பிங் தேட்டர் இருந்தார், வெளியே வந்தார், மணிவண்ணன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். கேப்டன் நான் இவரை தான் வில்லனா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் சந்தன காட்டில். அவர் எந்த ரியாக்ஷனில் நல்லா பண்ணுங்க, ஜாலியாக பண்ணுங்க, அப்போ இவ்வளோ தூரம் முடிவு விட்டுருப்பேன், நல்லா பண்ணுங்க அப்படின்னோடனே மணிவண்ணன் சார் சொன்னார் வேணா சூப்பர் மாஸ்டர் சொல்லி, ஏன்னா அதில் சோலோ ஃபைட் இருந்துச்சு, ட்ரைனிங் கொடுக்கலாமான்ட்டு. கேப்டன் சொல்கிறார் அதெல்லாம் ட்ரைனிங்லாம் ஒன்று வேண்டாம், நான் தானே ஃபைட் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் வச்சு நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க சி அப்படின்னாரு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஹீரோ வந்து தான் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நடிகரை எந்த அளவுக்கு கொண்டு வந்தான்றதுக்கு கேப்டன் ஒரு முக்கியமான உதாரணம்.